பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரம்பலூரில் போலீஸ் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ரவுடி கொட்டுராஜாவை பிடிக்க முயற்சித்த போலீசாரை தாக்க முயன்றதால் என்கவுண்டர் என போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடி கொட்டுராஜாவை பிடிக்க முயற்சித்த போலீசாரை தாக்க முயற்சித்ததால் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்த உதவி ஆய்வாளர் தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரவுடி வெள்ளை காளியை அழைத்து சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் காலையிலேயே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரம்பலூரில் போலீஸ் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் ரவுடி கொட்டுராஜாவை என்கவுண்டர் செய்திருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடி கொட்டுராஜாவை பிடிக்க முயற்சித்த போலீசாரை தாக்க முயற்சித்ததால் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் காயமடைந்த உதவி ஆய்வாளர் தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரவுடி வெள்ளை காளியை அழைத்து சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த ரவுடி கொட்டுராஜா இவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? என்ன காரணத்திற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார்? ரவுடி வெள்ளைக்காளி என்பவரை கடந்த 24ஆம் தேதி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை பெரம்பலூர் அருகே திருவாந்துரை இருக்கக்கூடிய அங்க உணவகத்துல போலீசார் அமர வைத்து சாப்பிட வைத்திருந்தனர். அப்போது இவரை பின்தொடர்ந்து வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட கும்பல் ஒன்று திடீரென இவரை நோக்கி பெட்ரோல் குண்டு வீசி தாக்க முற்பட்டனர். குறிப்பாக அந்த பெட்ரோல் குண்டானது அவர் மீது படாமல் அவர் உயிர் தப்பிய நிலையில மீண்டும் பெட்ரோல் குண்டை வீசியதுல 3 காவலர்கள் இதுல காயமடைந்தனர். இந்த சம்பவமானது தமிழகத்தையே ஒடுக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணையில இறங்கி வந்தனர். எதற்காக இந்த கொலையை முயற்சி சம்பவமானது நடைபெற்றது, இவர்களுக்கு எப்படி இந்த பெட்ரோல் குண்டு மற்றும் நாட்டு வெடிகுண்டு கிடைத்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய கொட்டுராஜா என்கிற அழகுராஜா என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால திருமாந்துரை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நந்தகுமார், அதாவது மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையிலான போலீசார் அவரை பிடிப்பதற்காக அப்போது சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு மறைந்திருந்த அந்த கொட்டுராஜா என்கிற அழகுராஜா ரவுடியான அவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த ஒரு நாட்டு வெடிகுண்டை நோக்கி போலீஸ் வாகனத்தின் மீது மறுபடியும் வீசி இருக்கிறார். இதனால குன்னம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர் என்பவர் மீதும் அவர் தாக்குதல் நடத்தி அவரை அரிவாளால வெட்டி இருக்கிறார். இதுல அரிவாளால வெட்டி அந்த கொட்டுராஜா என்ற ரவுடி தப்பிக்க முயன்ற போது தான் மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தான் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை நோக்கி அவர் மீது சுட்டிருக்கிறார். அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு தற்போது அவருக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2 ரவுண்டு அவரை நோக்கி போலீசார் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிய வருகிறது. இந்த கொட்டுராஜா மீது 3 கொலை வழக்கு உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் இவர்தான் முக்கியமாக அந்த நாட்டு வெடிகுண்டை நோக்கி போலீசார் மீது தூக்கி வீசி இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பிடிக்கக்கூடிய பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இதுல காயம்பட்ட உதவி ஆய்வாளரும் அதே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சோலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.